தொடர்ந்து நான் படித்த ஒரு படிப்புக்காக நான் வேலையில் இருக்கேன். லைஃப் வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள்லாம் ஒன்றும் பார்க்கல. படித்தேன், அதுக்கான ஒரு வேலை கிடச்சிது, அப்புறம் கம்பெனி மாறினேன். ஒரு இருந்த கம்பெனியில் ஓரளவுக்கு க்ரோத் இருந்துச்சு, தேவைகள் பூர்த்தியாச்சு, எல்லாம் ஓகே. ஆனால் நான் எதிர்பார்க்குற வாழ்க்கை இது கொண்டு போய் நம்ம சேர்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமே அப்படிங்கிறப்போ, ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா ஏதாவது பண்ணி நம்ம லைஃப்பை மாற்றிட முடியாதா அப்படின்னு நிறையா பிஸ்னஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணியிருக்கேன், படிச்சிருக்கேன். அதுக்காக நான் தேடி ஒரு எஃபர்ட்லாம் போட்டு நாட்கள்லாம் செலவு பண்ணி சம்டைம்ஸ் தூங்காமல் கூட அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பெரிய அளவுக்கு அந்த ஐடியாஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய கோல் இருக்குது, அதை போகணுன்ற ஆசைலாம் இருக்குது. ஆனால் வந்து அதுக்கான ஏன் ஒரு இன்ஸ்பைரிங் ஐடியாவே வரலன்றது எனக்கு ரொம்ப நாள் குழப்பமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏற்படுத்தின ஒரு பர்டிகுலர் ஐடியா, ரொம்ப சின்ன ஐடியா தான். நம்ம தான் வந்து ரொம்ப நாளாக பிளாக் பண்ணியிருக்கோமே, பிளாகில் வந்து ஏதோ 1-2 போஸ்ட் போட்டோம், அதில் ஏதோ ஏர்னிங் வந்துச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண ஒரு முயற்சியால் வந்த ஏர்னிங். அது கூட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி நான் முயற்சி பண்ணப்போ. அப்போது ஏன் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? ஏன் வந்து ஒரு பேசிக் நமக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ரேண்டம் ஸ்டஃப்ஸ் எடுத்து போடக்கூடாதுன்னு யோசித்த ஐடியா, அதாவது 2017 நான் சொல்கிறேன். அந்த ஐடியா தான் வந்து இன்றைக்கி என் லைஃப்பில் நிறையா விஷயங்களை மாற்றுச்சு. ஸோ இன்ஸ்பைரிங் ஐடியான்றது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம நேரத்தை வீணாக செலவு பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறையா ஃபெயிலியர்ஸ். ஸோ அப்படி அந்த ஐடியா வந்ததுக்கு அப்புறமா தான் என் லைஃப்பில் வந்து ஒவ்வொன்றுமே மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு இன்ஸ்பைரிங் ஐடியா வேணும்னா என்னெல்லாம் பண்ணியிருக்கணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அந்த சேனல் தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்ட விஷயங்கள், கிளைண்ட்ஸ் க்ரியேட் பண்ணது, ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணது, இப்போது ரைட் நோ ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இது சம்மந்தமாகவே. ஸோ தொடர்ந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ண என் லைஃப்பும் மாற ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு சரியான ஐடியா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு சிம்பிள் டிப்ஸ் கொடுக்குற வீடியோ தான் இது. ஒரு இன்ஸ்பைரிங் ஐடியா அப்படின்றது நம்ம வாழ்க்கையை மொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஆனால் அது நம்ம முயற்சி பண்ணி ஒரு 3-4 மாதம் செஞ்சால் தான் தெரியும் அது இன்ஸ்பைர்ட் ஐடியாவாக இல்லைன்றது. பட் இருந்தாலும் என் கான்ஷியஸ் எனக்கு சரியான ஐடியா தான் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சில குறிப்பான விஷயங்கள் பண்ணக்கூடாது, சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 விஷயமே. முதல் விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் ஒரு பெரிய ஐடியா நான் யோசிக்கணும், என் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரணும்னா தனிச்சிருக்கணும்னா சுற்றி நிறையா பீப்புளோட எப்போவுமே என்கேஜ் ஆகிட்டே இருக்கக்கூடாது. சொந்த அறிவு ஏற்படும் போது, அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் எப்போவுமே வந்து சுற்றி இருக்கிறவங்கள பார்த்து தான் வந்து ஒரு ஐடியா உருவாக்கும். இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க முடியாதுன்றாங்க. அப்போ அந்த லிமிட்டிங் பிலீஃப் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஐடியா உருவாக்குனீங்கன்னா அது எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐடியாவாக இருக்க முடியும், இன்ஸ்பைரிங் ஐடியாவாக இருக்க முடியும்? அப்போது ஒரு ஐடியா ஜென்ரேட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய எண்ணங்கள் வந்து சொந்தமாக யோசிக்கிறதுக்கு நீங்கள் தனிமைப்படுத்திக்கிறது அவசியம். தனிமைப்படுத்திக்கிறதுனா இப்போ வந்து வாரம் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, வெளியே போகிறது, இல்லை வந்து தொடர்ந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, சேட் பண்ணிட்டு இருக்கிறது, ஒரு குரூப்பில் பார்ட்டாக இருக்கிறது, நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ், சரௌண்டிங்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லை பொதுவாக நீங்கள் வந்து வெளியே ஊர் சுற்றுற ஆட்கள்னு சொல்லி ஒரு 3-4 மாதத்துக்கு இவங்ககிட்டருந்து விலகிடுங்க. இப்போ விலகி இருக்கிறது வந்து சில பேர் டிஃபிகல்ட்டுன்னு சொல்வீங்க. அது நிறையா வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஏன் விலகி இருந்தால் வாழ்க்கை மாறுன்றதெல்லாம். பட் டிஃபிகல்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிந்தனையே வளராது, சுய சிந்தனை வரவே வராது. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறையா ஃபெயிலியர்ஸ் பாருங்களேன், இல்லை ஈவன் சக்ஸஸ் கூட பாருங்களேன். நீங்கள் வந்து உங்கள் சிந்தனைக்குள்ளே எதை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அவங்க சுற்றி இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அது வந்து பாசிபிள் இல்லை, நான் வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியா யோசிச்சிங்கன்னா எப்படி வரும்? உங்களுக்கு அந்த பயம்தான் முதல்ல உருவாகும். இதுதான் லிமிட்டிங் பிலீஃப்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ தனிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து பெருசாக சிந்திக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு பெரிய ஐடியா கொண்டு வரணும்னா பி அலோன், தனியாக இருங்க கொஞ்ச நாளைக்கு. ரெண்டாவது விஷயம், நல்ல ரெஸ்ட் இருக்கணும். நம்ம மைண்ட் வந்து எப்போவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அது ட்ரெயின் அவுட் ஆகிடும். அதுக்கு வந்து ஒரு புது எண்ணங்களை உருவாக்குறதுக்கான ஒரு வலிமை இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ப்ரியாரிட்டிஸ்க்காக ஓடிட்டுருப்பீங்க, இன்றைக்கி வேலையை முடிக்கிறதுக்காக ஓடிட்டுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டெய்லி வீடியோஸ் போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு 3-4 மந்த்ஸ் ட்ரை பண்ணேன். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் என்னால் எதுவுமே திங்க் பண்ண முடியல.
ஸோ டூ மச் ஆஃப் திங்கிங் அபவுட் லைஃப் ப்ரியாரிட்டிஸ் அது கூட உங்களை வந்து சிந்திக்க விடாமல் செஞ்சிடும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அப்போது சரியான தூக்கம்ன்றது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவர் டைம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு தூங்கி எந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, அப்போ நீங்கள் ஒழுங்காக தூங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி சரியான தூக்கம் என்னன்றது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு சரியாக தூங்கி எந்திரிக்கிறதும் நம்மளுடைய தாட் ப்ராசஸை ரொம்ப வந்து எஃபிஷியண்ட்டாக கொண்டு வரும். ஸோ நல்ல ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். 2வது விஷயம். அடுத்தது, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எங்கே போகணுன்றதை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணுறேன், 8 வருஷம் நான் வேலை செய்கிறேன், ஆனால் 8வது வருஷம் தான் தோணுது இது என் வாழ்க்கை கிடையாது, இதை நான் ஸ்லோ பண்ணணும், நான் வெளியே போகணுன்னு. அப்போ 7 வருஷம் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நான் வந்து வேடிக்கை பார்த்துருக்கேன், அந்த வேலைக்காக நான் வேலை செஞ்சுருக்கேன், அங்கே நான் க்ரோத்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய இலக்கை நான் வந்து ஞாபகப்படுத்திக்கவே இல்லை. மேபி ஒரு வருஷத்தில் ஒரு 4 தடவை 5 தடவை யோசிப்பேன். இல்லை ஒரு மாதிரி எங்கேயாவது ஆஃபீஸில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே போயிடணும், இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருப்பேன். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக என்னோடய இலக்குகள் நான் பார்த்தனான்னு கேட்டால் இல்லை. எப்போ நான் வெளியே வர்றதுக்கான ஒரு ஐடியா உருவாச்சோ அன்னையிலிருந்து தொடர்ந்து என்னுடைய தேவைகள் நோக்கி நான் செயல்பட்டதுனால தான் அங்கே ஒரு 8 மாதம் 9 மாதம் என்னோடய ஐடியாவை ஜென்ரேட் பண்ணதுலேருந்து ஒரு 8-9 மாதத்தில் வெளியே வந்து முழுசாக என்னுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. இது நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ரொட்டீனை மட்டுமே கவனிச்சுட்டு விட்டுறாமல் நம்ம இலக்குகள் அடிக்கடி பாருங்கள். இது எப்படி பார்க்கலாம்? விஷன் போர்டு வைக்கலாம், ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு அதை இல்லை அந்த கோல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து போய் தேடலாம். அதுக்கான ஏதாவது ஒரு படிப்போ இல்லை அதை முயற்சி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழியோ இருந்ததுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். இல்லை அந்த பிஸ்னஸோ இல்லை அந்த ஐடியாவையோ ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க, அவங்கள நீங்கள் வந்து போய் நேராக பார்த்து பேசுகிறதோ இல்லை அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதோ கூட உங்களை உங்கள் இலக்குகளை நோக்கி எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் உங்கள் இலக்குகளை கவனிக்கணும் அப்படின்னா சிம்பிள் டெக்னிக்ஸ் லைக் விஷன் போர்டு ஆர் மொபைலில் பிக்சர்ஸ் வச்சு பார்க்குறது, இல்லை ஏதோ ஒரு வகையில் என்ன தான் நான் டெய்லி வேலை செஞ்சாலும் நான் வந்து என் ரொட்டீனை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இது என் கோல் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறதுக்கான ஒரு முறையை கண்டுபிடிங்க. அடிக்கடி உங்களுடைய இலக்குகளை பார்க்குறது கூட ஒரு வகையில் இதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்ற ஒரு தூண்டுதல் உங்களுக்கு ஏற்படுத்தும். நான் விஷன் போர்டு அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரைட்டிங் தான். நான் எங்கே போகணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுன்றதை நான் ஸ்கிரிப்டிங்கில் கொண்டு வருவேன். ஸோ அது கூட ஒரு வகையில் உங்களை வந்து கோலை நோக்கி சரியாக சிந்திக்க வைக்கும், நிறைய ஐடியாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் தெரியும். அடுத்தது, நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட் பண்ண மெஷின் மாதிரி ஒரு நாளில் செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து பெரிய சிந்தனை தேவைப்படுறதில்ல. யாரும் வந்து நம்மளை எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணுன்னு சொல்கிறதில்ல, சாப்பிடுன்னு சொல்கிறதில்ல, ஒரு வேலையை செய்யன்னு சொல்கிறதில்ல, ஆஃபீஸ்க்கு போகணுன்னு சொல்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எப்போ ப்ரெஷ் பண்ணுறோம், அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், சாப்பிட்டு முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் போய் பைக் எடுக்கிறோம், இல்லை கார் எடுக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், எந்த வழியாக போகிறோன்னு கூட நமக்கு வந்து பெருசாக ஒரு திங்கிங்க்கான அவசியமே இங்கே ஏற்படுறதில்லை. அதாவது எல்லாம் அங்கே இருக்குது, போய் அப்படியே முடிச்சுட்டு வந்தாலும் ஆட்டோமேட் பண்ணியாச்சு நம்ம லைஃப்பை. அப்போ இந்த ஆட்டோமேஷனுக்குள்ளே மாட்டிக்கிறதுனால நம்ம சிந்திக்கிறதுக்கான தேவைகள் எங்கேயுமே ஏற்படுறதில்லை. ஒரு க்ரியேட்டிவான திங்கிங்க்கான வழியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போது இந்த மாதிரி ரொட்டீனுக்குள்ளே மாட்டும்போது முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு பாருங்கள். டெய்லியும் இந்த ஆர்டரில் செய்கிற சில செயல்களை மாற்றுங்க. மார்னிங் பண்ணுற சில வேலைகளை ஈவினிங் கொண்டு போங்க. ஈவினிங்கில் போய் டம்ப் பண்ணுற சில விஷயங்களை மார்னிங்கில் பண்ணுங்கள். உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்லேயே கூட ப்ரியாரிட்டியை மாற்றுங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்கள் பிளேஸில் இருக்கிற சில விஷயங்களையோ, இல்லை உங்கள் பெட் இருக்கிற பொசிஷனையோ, இல்லை உங்கள் சீட்டிங் டைரெக்ஷனையோ ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்க்கு இதை திங்க் பண்ணணும், அந்த ரொட்டீனை மாற்றிருக்கீங்க, இது மாதிரி வேறு மாதிரி செயல் பண்ணணுன்ற எண்ணம் உருவாக ஆரம்பிக்கும். சிம்பிள் டிப் என்னென்னா, ஒரு 2 நாளைக்கு நீங்கள் ரெகுலராக போயிட்டுருக்கிற வழியை பயன்படுத்தாமல் வேறு வழியாக உங்கள் ஆஃபீஸ்க்கோ உங்கள் பிஸ்னஸ்க்கோ போய் பாருங்களேன். கண்டிப்பாக ஒரு புதுசாக யோசிப்பீங்க. மேபி அது சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக கூட இருக்கும், ஆனால் திங்க் பண்ணுறதுக்கான ஒரு தேவை ஏற்படுது. நம்மலாம் வந்து ஒரு ஆட்டோமேஷனில் மாட்டிக்கிட்டதுனால க்ரியேட்டிவ் திங்கிங்க்கு பெரிய அளவுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா ஐடியாஸ் எங்கேருந்து வரும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரொட்டீனை மாற்ற பாருங்கள். கடைசி விஷயம், ரொம்ப முக்கியமான ஒன்று, ஐடியாஸ் வேணுன்றதுக்காக போய் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறது பண்ணாதீங்க. ஏன்னா இப்போது நீங்கள் 4-5 பேர்த்து கூட பேசிகிட்ருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சர்க்கிள் வச்சுருக்கீங்க, இவங்கெல்லாம் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, நம்ம எண்ணங்கள் அவங்களுடைய லெவலுக்கு தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது நம்ம பேசுகிற நிறைய விஷயங்கள் என் சரௌண்டிங் எப்படி இருக்கோ அதன்படி தான் நான் பேசுகிறேன். அப்போ தனியாக இருங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் சுயமாக சிந்திக்கணுன்றது தான். சேம் வே நீங்கள் போய் ஆன்லைனில் ஒரு விஷயம் சர்ச் பண்ணும்போது அதை எழுதுனவங்க யாரோ இல்லை அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சோ நமக்கு தெரியாது. ஸோ அவங்க ஐடியாஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறது மேபி உங்களை ஒரு 10 ஸ்டெப் 15 ஸ்டெப் கொண்டு போகும். பட் அதுக்கப்புறம் அது நீங்கள் சொந்தமாக யோசிக்காட்டி நடக்காது. அப்போது முடிஞ்ச அளவுக்கு ஐடியாஸ் ஆன்லைனில் தேடாதீங்க, சுயமாக சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள்.
நான் மேலே சொன்ன 4 விஷயங்களை கொஞ்சம் சரியாக வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ஐடியாஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்பிரேஷன்ஸ் ஓகே, இவங்கள மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்க டெம்ப்ளேட்டை பயன்படுத்தலாம். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிப்ளிக்காவாக மாற்றிக்கிட்டு இன்னொருத்தர் ஐடியாவை எடுத்து செயல்பட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐடியாஸ் வந்து ஆன்லைனில் தேடாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் மாற்றணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா அது உங்களுக்குள்ளேருந்து தான் உருவாகணும். ஸோ இந்த முதல் சொன்ன 4 விஷயங்களை சரியாக பண்ணிட்டிங்கன்னா இந்த 5வது பாயிண்ட் பற்றி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுடைய எண்ணங்களில் சரியான ஐடியா உருவாகும். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் ஆன ஃபவுண்டேஷன் அப்படின்றது உங்களுடைய கோல்ஸ். அந்த கோல் இல்லைன்னா உங்கள் கான்ஷியஸ் அந்த ஐடியா ஜென்ரேஷனுக்கே போகாது. ஸோ ஒரு பெரிய கோல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கப்பல் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு இலக்கை நோக்கி அடையணும். அந்த 1000 கிலோமீட்டர் போகிறதுக்கு அந்த கப்பல் இன்றைக்கி நீங்கள் வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. 1000 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு டெஸ்டினேஷன் அடையிறதுக்கு இன்றைக்கே அந்த அந்த திசையை சரி பண்ணிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 கிலோமீட்டர் போய் பார்த்துக்கலாம், ஒரு 300 கிலோமீட்டரில் பார்க்கலாம், ஒரு 200 கிலோமீட்டரில் பார்க்கலான்னு சொல்லி உங்கள் சிந்தனையை வந்து நீங்கள் அதாவது புது ஐடியாஸையோ எதையும் ஜென்ரேட் பண்ணால் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சென்டிமீட்டர் தப்பான டைரெக்ஷனில் போனால் கூட அந்த 1000 கிலோமீட்டரை போய் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய யூட்டர்னோ இல்லை வந்து ரொம்ப டிஸ்டன்ஸை கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இலக்கு இங்கே இருக்குதுன்னா இங்கேயே நீங்கள் வந்து டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ கொஞ்ச நாள் இப்படி போகலாம், இப்படி போகலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ஒரு இலக்கை நோக்கின டைரெக்ஷன் எப்போ கான்ஷியஸ் எடுக்கும் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி நீங்கள் திங்க் பண்ணும்போது தான். ஸோ ஒரு பெஸ்ட் ஐடியா அப்படின்றது இப்போ இங்கே இலக்கு இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நேராக போகிறது தான் சரியான ஐடியா. ஒருவேளை நீங்கள் இலக்கெல்லாம் இங்கே வச்சுருக்கிறீங்க ஆனால் அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கலைன்னா இலக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஏதோ ஒரு ஐடியா வச்சு எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா இங்கே எங்கே இலக்கு இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கோலை முன்னாடி கொண்டு வாங்க. இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ஸ்னு காமிங்க. இதை காமிச்சிட்டிங்கனாவே இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற சிந்தனை, நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படின்றது இப்படிலாம் சுற்றாமல் நேரடியாக முதல்ல அங்கே பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ எப்போவுமே ஈஸியாக ஒரு கோல் அடைகிறவங்களுக்கும் இல்லை கோல் என்னன்னே யோசிக்காமல் தேடிக்கிட்டு அங்கங்கே சுற்றி கடைசியில் லைஃப்பை மாற்றி போய் லேட்டாக ஜெயிக்கிறவங்களுக்கு இதுதான் வித்தியாசம். ஸோ நல்ல ஒரு ஐடியா க்ரியேட் ஆகணும்னா சரியான இலக்குகள் இருக்கணும், நீங்கள் வந்து தனிச்சிருக்கணும், முக்கியமாக வந்து நல்ல உங்களுக்கு உங்கள் எண்ணங்களுக்கு உங்களுடைய உடம்புக்கான சரியான ரெஸ்ட் இருக்கணும். முக்கியமாக வேறு எங்கேயும் தேடாமல் உங்களுக்குள்ளே தேடுங்க. ஸோ ஒரு நல்ல ஐடியா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்கான விஷயங்கள் இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் இலக்கை மட்டும் கான்ஷியஸ் காமிச்சிட்டிங்கனாவே நீங்கள் எங்கே போகணுன்ற அந்த டிரெக்ஷனை கான்ஷியஸாக அமைச்சு கொடுத்துரும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சிந்தனை இருக்குது, இல்லை நான் இந்த மாதிரி முயற்சி பண்ணேன் நான் ஜெயித்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.